நான் அனாவசியமாக மற்றவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறது இல்லை. இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லவும் கூடாது, தெரிஞ்ச விஷயங்களை சொல்லாமல் இருக்கவும் கூடாதுங்கிறது என்னுடைய பாலிசி. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கேன். இப்போ சமீபமாக பத்திரிகையில் ஒரு செய்தி போயிட்டுருக்கு. அதாவது தனுஷ் தன்னுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் ஃப்ரம் சிவகங்கை சொந்தம் கொண்டாடுறாங்க. அவங்க கோர்ட்டில் கேஸ் கூட போட்டிருக்காங்க. அது மிஸ்டர் தனுஷை மேலூர் கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நான் செய்தி படித்தேன். எனக்கு சிரிப்பாகவும் இருந்தது, குழப்பமாகவும் இருந்தது. காரணம் என்னென்னா, அதை நான் ஒரு என்னுடைய கடந்த காலத்தை பற்றி நான் சொல்லி ஆனோம். 1982 நான் மணல் கயிறு டைரக்ட் பண்ணும்பொழுது எங்கிட்ட ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தார். பேர் கிருஷ்ணமூர்த்தி. அந்த 82லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 படங்கள் சகலகலா சம்பந்தி வரைக்கும் நடுவில் ஒரே ஒரு படம் தவிர மற்ற எல்லா படங்களையும் அந்த கிருஷ்ணமூர்த்தி எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அது மட்டும் இல்லை, எல்லா படங்களையும் அவர் கொஞ்சம் அங்கங்கே தலையும் காட்டியிருக்கார். அந்த கிருஷ்ணமூர்த்தி தான் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் ராஜகிரண் சார் வச்சு என் ராசாவின் மனசுலே டைரக்ட் பண்ண கஸ்தூரி ராஜா. எதுக்கு இதை சொல்றேன்னா, கஸ்தூரி ராஜாவுடைய பிள்ளை தான் தனுஷ், செல்வராகவன், இன்னும் 2 பொண்ணுங்க. இவங்களெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கண்ணம்மாப்பேட்டையில் அங்கே ஒரு சந்து வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த கஸ்தூரி ராஜாவோட மச்சான்னு சொல்லக்கூடிய சர்குணன் ஒரு டைலரிங் ஷாப் வச்சுருந்தார். உண்மையை சொல்ல போனால் இன்னி வரைக்கும் அந்த சர்குணன் தான் எனக்கு காஸ்டியூமர். இந்த சட்டையை வச்சு கொடுத்ததும் அவர் தான். அப்படி இருக்கும்போது இந்த சவுத் வெஸ்ட் போக்ரோவில் எங்கள் அண்ணா ஃபேமிலி எங்கே இருக்கும். சாரி இதை சொல்கிறதுக்கு. அப்போது அவங்களுக்கு டிவிலாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை சவுத் வெஸ்ட் போக்ரோடுக்கு எங்கள் அண்ணா வீட்டில் தான் அவங்க டிவி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு கேகே நகரில் பொன்னம்பலம் சாலையில் இருந்தாங்க. அங்கே சர்க்குணமும் இடம் மாறினான். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அப்போல்லாம் எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் போக்குவரத்து உண்டு. அவரே வீட்டுக்கு வருவார். நான் அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ 4 குழந்தைங்களையும் நான் பார்த்துருக்கேன். திடீர்னு ஒருத்தர் சொன்ன கொண்டாடுறது எனக்கு எப்படின்னு புரியல. நான் இப்போ 2 ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். ஃபோட்டோ நம்பர் 1 ஒரு 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ படிக்கிறச்சே எடுத்ததாக இருக்கலாம். 2வது 97 என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த போது எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த சிவகங்கையில் இருக்கிற அந்த இருவர், அந்த கப்பல், அந்த கணவன் மனைவி சொல்ற மாதிரி ஒரு +2 படிக்கிறச்சே ஓடி வந்த பையன் தனுஷ் அல்ல. அதுக்கு நான் உத்தரவாதம் தர முடியும். நீங்களே போட்டோவை பாருங்க, முடிவு பண்ணுங்க. நான் இதில் இவ்வளவு தூரம் தலையிடுறதுக்கு காரணம், எனக்கும் கிருஷ்ணமூர்த்திக்கு இருக்கிற ஒரு ஆழமான அழுத்தமான நட்பு. அவர் நீங்கள் கஸ்தூரி ராஜாவாக இருக்கலாம், ஆனால் என்னைக்கும் அவர் என்ன கிருஷ்ணமூர்த்தி தான்.